அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனின் கடைசி அத்தியாயமான ஆனா நம்முடைய இதயங்களுக்கு மிக நெருக்கமான சூரா அன்னாஸ் பத்தின இந்த விளக்கத்துக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இது வெறும் ஒரு சூறா மட்டும் இல்ல, நம்முடைய அமைதியற்ற இதயங்களுக்கு ஒரு தெய்வீக கேடயம். யோசிச்சு பாருங்களேன், சில நேரங்கள்ல இந்த உலகத்தோட பிரச்சனைகள், கவலைகள்லாம் நம்ம சூழ்ந்து கொள்ளும்போது நம்மள பாதுகாக்க ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும்னு நீங்க எப்போவாச்சும் நினைச்சிருக்கீங்களா? நிச்சயமா உணர்ந்திருப்போம். இந்த உணர்வோடும் புதிதில்ல. குறிப்பா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல சோஷியல் மீடியாவோட இரைச்சல், மத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு வர்ற அழுத்தம், நம்ம மேலே நமக்கு வர்ற சந்தேகம், அப்புறம் ஆன்மீக ரீதியா நம்ம உணர்ற பலவீனம், இப்படி பல சவால்கள் இருக்கு. இந்த எல்லா நவீன கவலைகளுக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பதில் தான் சூரா அன்னாஸ், ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசம். ஆமா, இந்த சூறாவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற சூரா அல் ஃபலக்கும் சேர்ந்து அல் முஅவ்விதத்தைன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாதுகாப்பு தேடும் 2 சூறாக்கள். இது ரெண்டும் ஒரே நேரத்துல ஒரு மிக முக்கியமான சம்பவத்தின் போதுதான் அருளப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அந்த வரலாறு நம்ம உடம்ப சிலிர்க்க வைக்கும். இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற தஃப்சீர் அறிஞர்கள் இத பத்தி குறிப்பிடுறாங்க. லபீத் இப்னுல் அஹ்ஸம் அப்படிங்கிற ஒரு யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம், அதாவது சிஹர் செஞ்சுட்டான். அதனால அவங்களுக்கு உடல் நலம் குன்றி போச்சு. அப்போதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நடந்ததை சொல்லி இந்த 2 சூறாக்களையும் ஒரு மருந்தா, ஒரு ருக்கியாவா அல்லாஹ் அருளியிருக்கிறதா சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை ஓத ஓத அந்த சூனியத்தோட ஒவ்வொரு முடிச்சும் அவிழ்ந்து அவங்க முழுமையா குணமடைஞ்சாங்க. இதுவே இந்த சூறாவோட மகத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. சரி, வாங்க இந்த சூறாவோட முதல் 3 வசனங்களுக்குள்ள போவோம். முதல்ல நம்ம யார்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம் அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்முடைய கேடயத்தோட அடித்தளமே. முதல்ல குல் அஊது பி ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறுவீராகன்னு அல்லாஹ் சொல்றான். இங்க ரப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. அவன்தான் நம்மள படைச்சவன், பராமரிக்கிறவன், வளர்க்கிறவன். நம்மளுடைய எதிர்காலம், நம்ம வேலை, நம்ம குடும்பம் பத்தின கவலைகள் நம்ம அழுத்தும் போது இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கிற நம்ம ரப்பு கிட்ட நம்ம சரணடைகிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சத்தையே நிர்வகிக்கிற அவனுக்கு நம்ம சின்ன சின்ன கவலைகளை சரி செய்யறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. 2வதா மலிக்கின் நாஸ், அதாவது மனிதர்களின் அரசன். மாலிக் அப்படின்னா முழுமையான அதிகாரம், ஆதிக்கம், இறையாண்மை கொண்டவன். சில சமயம் சமூக அழுத்தங்கள்னாலேயோ, அநீதிகள்னாலேயோ, இல்ல ஒரு மோசமான சூழ்நிலையிலயோ நம்ம ரொம்ப சக்தி இல்லாதவங்களா உணர்வோம். அப்போ உண்மையான அரசனான அல்லாஹ் கிட்ட நம்ம அடைக்கலம் தேடலாம். இந்த உலகத்துல இருக்கிற மத்த அரசர்கள், தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாருமே அவனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறவங்க தான். அவங்களோட அதிகாரம் தற்காலிகமானது. ஆனா அவனுடைய அதிகாரம் முழுமையானது, நிரந்தரமானது. 3வதா இலாஹின் நாஸ், மனிதர்களின் இறைவன். இலாஹ் அப்படின்னா வணக்கத்திற்கு தகுதியான ஒரே ஒருவன். இது நம்ம காலத்துக்கு ரொம்பவே பொருத்தமானது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இதயங்கள் சோஷியல் மீடியா அங்கீகாரம், செல்வம், அந்தஸ்து பல நவீன வழிபாடுகளால ஈர்க்கப்படுது. அந்த நேரத்துல உண்மையான ஒரே இலாஹவான அல்லாஹ் கிட்ட நம்ம அடைக்கலம் தேடணும். நம்மளோட அன்பு, பக்தி எல்லாமே அவனுக்கு மட்டும்தானே நம்ம இதயத்தை சரி செய்யணும். ஆக நாம ரப், மாலிக், இலாஹ் இந்த 3 பண்புகளையும் சொல்லி அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடும்போது ஒரு முழுமையான, யாராலும் ஊடுருவ முடியாத ஒரு ஆன்மீக கவசத்தை நாம உருவாக்கிக்கிறோம். நம்மள படைச்சு, பரிபாலிச்சு, ஆட்சி செஞ்சு நம்ம வணக்கத்துக்கு தகுதியான ஒரே ஒருத்தன்கிட்ட நாம முழுமையா சரணடைறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம யார்கிட்ட பாதுகாப்பு தேடணும்னு பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, நாம எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறோம்? இந்த சூரா அதையும் ரொம்பவே தெளிவா நமக்கு விளக்குது. சூரா சொல்லுது, மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், அதாவது பதுங்கிக் கொண்டு தீய எண்ணங்களை உண்டாக்குகிறவனின் தீங்கை விட்டும். இங்க அல் வஸ்வாஸ் அப்படிங்கிறது ஷைத்தானையும் அவன் நம்ம மனசுல போடுற தீய எண்ணங்கள், சந்தேகங்கள், விரக்தி மாதிரியான கிசுகிசுப்புகளையும் குறிக்குது. அல் கன்னாஸ் அப்படிங்கிறது அவனோட குணத்தையே காட்டுது. அவன் ஒரு கோழ. அதோட அர்த்தம் பின்வாங்குபவன், பதுங்குபவன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க,
ஷைத்தான் மனிதனோட இதயத்து மேல பதுங்கி இருக்கான். எப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வ மறந்து கவனக்குறைவா இருக்கானோ அப்ப அவன் கிசுகிசுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா எப்போ அந்த மனிதன் அல்லாஹ்வ நினைவு கூறானோ, அதாவது திக்ர் செய்றானோ, அப்போ அவன் பயந்து பின்வாங்கி ஓடிடுறான். இதிலேருந்து என்ன தெரியுது? நம்ம மனசுல வர தீய எண்ணங்களுக்கு நாம காரணம் இல்ல. அது ஒரு கோழையான கிசுகிசுப்பாலனோட வேலை. அல்லாஹ்வோட திக்ரு தான் அவனை விரட்டுற ஒரே ஆயுதம். ஆனா இந்த சூரா இதோட நிக்கல. இன்னும் ஒரு படி மேல போய் இந்த கிசுகிசுப்புகள் எங்கிருந்தெல்லாம் வருதுன்னு தெளிவா சொல்லுது. அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரி நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். அதாவது மனிதர்களின் இதயங்களில் தீய எண்ணங்களை உண்டாக்குகிறவன் ஜின்களிருந்தும் இருக்கிறான், மனிதர்களிருந்தும் இருக்கிறான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பாதுகாப்பு தேட வேண்டியது கண்ணுக்கு தெரியாத ஷைத்தான் கிட்ட இருந்தும் மட்டும் இல்ல, நம்ம கண் முன்னாடி இருக்கிற மனிதர்கள் கிட்ட இருந்தும் தான். இன்னைக்கு உலகத்துல இன்டர்நெட்ல வர நச்சுத்தனமான கமெண்ட்ஸ், தப்பான வழிக்கு கூப்பிடுற நண்பர்களோட அழுத்தம், புறம் பேசுறது, நம்ம மனசுல பொறாமையையும் விரக்தியையும் விதைக்கிற மீடியா, இது எல்லாமே அந்த மனித கிசுகிசுப்பாளர்கள் தான். சூரா அன்-நாஸ ஓதும்போது நாம இந்த 2 விதமான தீங்கிலிருந்தும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறோம். சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த கேடயத்தை எப்போ பயன்படுத்துறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரொம்ப அழகான நடைமுறை வழிகளை காட்டி தந்திருக்காங்க. அதை இப்ப நாம பார்க்கலாம். 1. காலை மற்றும் மாலை பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சூரா இக்லாஸ், ஃபலக், நாஸ் இந்த 3ஐயும் காலையிலயும் மாலையிலயும் 3 முறை ஓதினா அது உன்னை எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாக்கும். 2. தூங்குறதுக்கு முன்னாடி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 3 சூறாக்களையும் ஓதி அவங்க கைகள்ல ஊதி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உடல் முழுவதும் தடவிக்குவாங்க. 3. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும். உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் முஆவிதத்தைனை ஓதுமாறு கட்டளையிட்டாங்க. இந்த பழக்கங்கள் நம்ம பாதுகாப்ப ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதோட ஆற்றல் வெறும் வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல மட்டும் இல்ல, நாம எந்த அளவுக்கு உள்ள தூய்மையோட, அதாவது இக்லாஸோட, உறுதியான நம்பிக்கையோட, அதாவது யக்கீனோட ஓதுறோங்கிறதுல தான் இருக்கு. நம்மள பாதுகாக்கிறவன் அல்லாஹ் ஒருவன்தான் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையோட நாம ஓதணும். இறுதியா சூரா அன்-நாஸ்ங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. மனிதர்களாகிய நாம பலவீனமானவங்கன்னு நம்ம இறைவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன்கிட்ட இருந்து வலிமை பெறறதுக்காக அவன் நமக்கு கொடுத்த ஒரு கருவிதான் இது. நம்ம இலக்கு தீய எண்ணங்களோ கிசுகிசுப்புகளோ இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்றது கிடையாது. ஏன்னா அது வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த கிசுகிசுப்புகளுக்கு எதிராக அதிகாரம் பெற்ற ஒரு வாழ்க்கைய வாழ்றதுதான் நம்ம இலக்கா இருக்கணும். அத அடையாளம் கண்டு புறக்கணிச்சு அது நம்ம இதயத்துல வேரூன்றாம பாத்துக்கிறது தான் உண்மையான வெற்றி. அதனால நாம சோர்வடைகிற வரைக்கும், பலவீனமாகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். வாங்க இன்னிக்கே தொடங்குவோம். இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழியில இந்த சூறாவை பயன்படுத்தி உங்க தெய்வீக கேடயத்தை உறுதி செஞ்சுக்கோங்க. இந்த சூறாவை ஓதுறது மூலமா நம்ம மனசையும் இதயத்தையும் வாழ்க்கையையும் நம்மள படைச்ச ஆளுகின்ற நம்ம வணக்கத்துக்கு தகுதியானவங்கிட்ட நாம ஒப்படைக்கிறோம். அதை விட பாதுகாப்பான அமைதியான இடம் வேற எதுவுமே இல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அவனோட அழகிய பெயர்கள் மற்றும் பண்புகள் மூலமா பாதுகாப்பானாக. ஆமீன். இந்த விளக்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது மாதிரி இன்னும் நிறைய விளக்கங்களை பார்க்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.